அரோகரா அரோகரா முருகா சரணம். அம்மா தொடங்கலாம். முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. விநாயகர் துதி. அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தன நாளும் அடிபரவ மங்குள் மதீதவள் மாடவீதி மருதல் நிலாவிய மைது சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வ மல்கும் சீர்குள் செங்காட்டங் குடிகதனுள் கங்குல் விலங்கிரி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே. பிரகாசரணம். பொது திருப்புகழ் பாடல் எண் 1. போத நிற்குணம். தானதத்தன தானாதனாதன தானதத்தன தானாதனாதன தானதத்தன தானாதனாதன தந்ததான போத நிர்குண போதானமோ நம நாத நிஷ்கல நாதா நமோ நம பூரண கலை சாரா நமோ நம பஞ்சபான பூபன் மைதுன பூபானமோ நம நீப புஷ்பகதாலா நமோ நம போக சொர்க்க பூபாலா நமோ நம சங்கமேரும் மாதமிழ்த்ரய சேய நமோ நம வேதனத்ரய வேலே நமோ நம வாழ்ஜகத்ரய வாழ்வே நமோ நம என்று பாத வாரிஜத்தில் விழாதே மகோததி ஏழ்பிறப்பினில் மூழ்காமனோபவ மாயையரு சுழி ஊடே விடாதுக லங்கலாமோ கீத நித வேதாலட நீனட நாத பாகீரதி புத்திரகி திரு பாசமுத்திரஜி மூதவாகன தந்திபாகா கேகய பிரதாபமுலாதிப மாளிகை குமரேசா விசாககு பாலு விப்ருமகாராஷடானன புண்டரீகா வேத விதக வேதா வினோதகி ராதலக்ஷ்மி கிரீடாமகாச்சல வீர விக்ரம பார அவதா அகண்ட சூரா வீர நீட்டுர வீராதிகாரன தீர நிர்பய தீர அபிராம நாயக பிரிய வேலாயுதாசுர தம்பிரானே தந்திரானே தந்திரானே. முருகா
முருகாசரணம். இந்த பாடல் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த பழனி பாடலான நாதவிந்து கலாதி நமோ நம அந்த சந்தத்திலே இந்த பாடலையும் அருளி செய்கின்றார். பல சிறப்பான செய்திகளை இந்த பாடலிலே சுவாமிகள் பட்டியலிட்டு காட்டுகின்றார். ஆக முதல்ல இறைவனை முருகப்பெருமானை முருகக் கடவுளை போற்றும் பொழுது அவன் ஞானம் நிறைந்தவனாக இருக்கின்றான் என்று குறிப்பிடுறார். ஏன்னா ஞானத்திற்கு வடிவுதான் முருகப்பெருமான் என்று பலமுறை சொல்லியிருக்கிறோம். சிவபெருமானுடைய ஞான சக்திக்கு வடிவமாக இருக்கக்கூடிய ஞான மூர்த்தி முருகவேல். ஆக ஞானம் நிறைந்தவனாகவும், நிர்குணங்கள் என்றால் எல்லா குணங்களிலும் மேலான குணங்களை உடையவன். நமக்கு இருக்கக்கூடிய குணங்கள் போன்ற இல்ல அவனுடைய குணங்கள். எல்லா குணங்களுக்கும் மேலானதாக தன்மை உடையவன், ஞான மூர்த்தியாக இருக்கக்கூடியவனே போற்றி போற்றி என்று வணங்கி, நாதன்னா தலைவன்னு பொருள், நிஷ்கலன்னா உருவமற்றன்னு பொருள். ஆக தலைவனே, உருவமற்ற நிலையிலே இருக்கக்கூடிய மூர்த்தியே. ஏன்னா இறைவனுக்கு கை, கால், முகம், வாய் இதெல்லாம் நம்ம வைக்கக்கூடிய உறுப்புகள். இந்த அந்த உருவ அமைப்பு, அந்த உறுப்பினுடைய சிறப்புகள் எல்லாம் கையில படை கறந்து நிற்கிறது, வேலோட வாளோட, இதெல்லாம் நாம் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ரூபங்கள், நாம் வைத்து கொள்ளக்கூடிய சிற்பங்களினுடைய கற்பனைகள் தான் இந்த உருவங்கள் எல்லாம். ஆனா சாமிகள் பொறுத்தளவு குணம் இல்லாதவன், குறிகள் இல்லாதவன் என்றெல்லாம் நமக்கு சாத்திர நூல்கள் காட்டுகின்றது. ஆக இறைவனுக்கு உருவம் அல்ல. ஆக அவன் உரு கரந்து நின்ற பொருள், அவனை உறுப்புகளால் வைத்து எண்ண முடியாது. அந்த செய்தியை சொல்லி ஞானத்தன்மையை வழங்கக்கூடிய மூர்த்தி உரு கடந்த நிலையிலே இருக்கின்றான்னு சொல்ற. பூரண என்றால் எல்லாம் நிரம்ப பெற்றன்னு பொருள். கலை என்ற போது எல்லா கலைகளுக்கும் சாரமாக இருக்கக்கூடிய தெய்வம் இந்த முருகப்பெருமான். நமோ நம போற்றி போற்றி என்று போற்றுகின்றார். பஞ்சபாணன். பஞ்சபாணன்னா யாருங்க அப்படின்னா 5 மலர்கணைகளை உடையவன். அவனுடைய மைத்துனன்னு முருகப்பெருமான சொல்றார். 5 கணை உடையவன் யாருன்னா மன்மதன். அந்த மன்மதனுக்கு மைத்துனனாக யாரு? முருகன் இருக்கின்றான். அரசனே போற்றி போற்றி. எப்படி சார் காமனுக்கு முருகன் மச்சனே ஆவான் அப்படின்னா, மாலினுடைய மகன்தான் காமன். அப்ப திருமாலுடைய மருமகன் தானே முருகன். அப்ப மச்சன உறவு முறை சரியா? அதனை சுவாமி குறிப்பிடுகின்றார். கடப்ப மலர் மாலையை தரித்த திருவடிகளை உடையவனாக இருக்கக்கூடிய சுவாமியே போற்றி. போகம், போகம்னா இன்பம்னு பொருள். சொர்க்கம், சொர்க்கலோகம். ஆக இன்பங்களுக்கு உரிய சொர்க்கலோகத்தையும் இந்த பூலோகத்தையும் காப்பவனே போற்றி போற்றி. சங்கமேறு மா தமிழ், சங்கப்பலகையிலே ஏறி அமைந்த முத்தமிழ் செம்மலையே போற்றி போற்றி. முருகப்பெருமான் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறினான். மதுரை என்பதிலே அவருடைய தந்தை ஆளவாய் அவிர்சடை கடவுளும் குன்றம் அமர்ந்த குமரவேலும் தமிழாராய்ந்த காரணம் சங்கப்பலகை அமைத்து அதிலே சங்கப்புலவர்களுக்கு ஒன்று கூடி தமிழை ஆராய்ந்த பெருமைக்குரிய நிலையிலே இவனை தமிழ் கடவுள் என்றெல்லாம் வைத்து எண்ணுகின்றார்கள். அப்படி தமிழ் மொழியினுடைய பெருமையிலே எல்லாம் சங்கமேறி வளர்த்த பெருமைக்குரியவனே போற்றி போற்றி. வேதங்கள் பொதுவா 4ன்னு சொல்லுவோம். இந்த பாட்டுல சுவாமி 3 வேதத்தை தான் குறிப்பிட்டார். ரிக்கு, யஜூர், சாமம் என்னும் வேதங்கள் தொழும் தெய்வமே போற்றி போற்றி. என்ன சார் வேதம் 4 இல்லையா அப்படின்னு எல்லாத்துக்கும் கேள்வி எழும். வேதம் மொத்தம் ரிக், யஜூர், சாமம், அதர்வணம்னு சொல்லுவாங்க. 4வது வேதம். அந்த 4வது வேதமான அதர்வண வேதத்திலே உயிர்களுடைய ஓய்வு பெறுவதற்கான காரணங்களை தவிர்த்து கேடு விளைவிக்கக்கூடிய பல மாய மந்திரங்கள் அதுக்குள்ள கூறப்பட்டிருக்கு. இப்ப ஒருத்தன் இறந்து போகணும்னு அதர்வண வேதனத்தை பாடுனா அவன் இறந்து போவான். இப்போ ஒருத்தனுக்கு உடம்புல கொடிய நோய் வரணும்னு அதர்வண வேதம் பாடுனா அவனுக்கு நோய் வரும். அப்படி அதுல உள்ள கூடிய மந்திரங்கள் எல்லாம் மிக வலிமை மிக்க மந்திரமாக இருக்கிறது. அதனால அதனை தவிர்த்து 3 வேதத்தை சொன்னார். ரிக், யஜு, சாமம் என்ற வேதங்கள் எல்லாம் தொழக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவன். இந்த பூலோகத்திலே, இந்த பூலோக வாழ்க்கை முடிந்த பிறகு சொர்க்கத்திலே, அதற்கப்புறம் மேலான லோகமான கைலாயத்திலே என்ற இந்த 3 லோகம், பூலோகம், புகர்லோகம், சுவர்லோகம்னு சொல்லுவாங்க. இந்த 3 லோகமும் போற்றப்படக்கூடிய செல்வனாக இருக்கக்கூடிய பெருமானே போற்றி போற்றி. என்றும் உன்னுடைய திருவடி தாமரைகளை நான் போற்றுவேன். மகா சமுத்திரமாகிய சொல்றார். இந்த பிறப்புக்கு காரணமாக இருப்பது துன்பங்கள், வினைகள்.
நாம் கொள்கின்ற இச்சை செயல்தான். ஆக இந்த பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய மனோபாவங்கள் மாயையிலே நான் சுழன்று என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மாயையிலே மாட்டிக்கொண்டு விடாது நான் கலங்கலாமோ, நான் கலங்கி நிற்கின்றேன். அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நான் கலங்குதல் நன்றா என்று கேட்டு ஆடல் கொண்டு வேதாளன்னா தேவகணங்கள், அந்த வேதாளங்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுது. தேவகணங்கள் எங்க ஆடும்? சிவபெருமானோடே அதெல்லாம் இருக்கும். எங்க? சுடுகாட்டில் நடனம் ஆடக்கூடியது. அந்த சிவபெருமான் பகிரதனுடைய துணையான கங்கையை தன்னுடைய சடையிலே அணிந்திருக்கின்றான். கங்கையின் மைந்தன், அந்த கங்கையினுடைய புத்திரனான முருகப்பெருமானே, கிருபைக்கு சமுத்திரம் போன்றவன்னு சொல்றார். கிருபா சமுத்திரனே, கருணை கடலே, மேகத்தை வாகனமாக கொண்ட இந்திரனின் மகளான தெய்வ யானையை மணந்தவனே, மயில் வாகனமான கீர்த்திமானே, மூலாதார மூர்த்தியே, எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவன் முருகப்பெருமான். மாலைகள் அணிந்த குமரக் கடவுளே, விசாகனே, கிருபாகரனே, பவள நிறம் உடையவனே, ஆறு திருமுகங்கள், சடம்னா ஆறு, சடாச்சரன்னு சுவாமிக்கு சொல்லுவான். சடாச்சரன்னா ஆறு திருமுகங்களை உடைய ஆறுமுகப் பொருளுக்கு சரவணபவ என்ற ஆறெழுத்து மந்திரம். சடாச்சரன், புண்டரிகன், தாமரை போன்ற திருவடியை உடையவன், வேதங்களில் வல்லவன், பிரம்மனுக்கு வேடிக்கையாக பல விளையாடல்களை புரிந்தவன், வேடர் குலத்திலே லட்சுமி போன்ற வள்ளியிடத்திலே பல லீலைகள் புரிந்து அவளை மணந்தவன், மலைகளெல்லாம் குடியிருக்கக்கூடிய வீரன், பராக்கிரமசாலி, மிகுந்த கவனத்தோடு செயல்படுபவன், பூரணமான குணத்தை உடையவன், சூரர்களுக்கு யமன், வீரர்களுக்கு இருக்க வேண்டிய வீரத்தன்மையை முழுவதும் உடையவன், ஆதிகாரண, எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பவன், தீரன், பயமற்ற தைரியசாலி, அழகன், அபிராமன்னா அழகன் பொருள், விநாயகருக்கு பிரியமானவன், வேலாயுதன், தேவர்களின் தலைவன் என்றெல்லாம் இந்த முருகவேலினுடைய நாம சிறப்பையும் அவனுடைய கீர்த்தி பெருமைகளையும் அவனுடைய திருவருட் செய்திகளையும் இந்த பாடலிலே சொல்லி, முருகா, இந்த வாழக்கூடிய இந்த நாட்களிலே பிறவியாகிய இந்த சமுத்திரத்திலே வீழ்ந்து நான் உழல்கின்றேன். இந்த மாயையிலே நான் விழுந்து இந்த உலகத்திலே நான் இருந்து கிடப்பதினாலே நான் மயக்கத்திற்கு தள்ளப்படுகின்றேன். என் பிறவி பிணியை நீக்கி இந்த மாயையிலே இருந்து, இந்த மாயை சுழற்சியிலே இருந்து என்னை நீ வெளிப்பட செய்ய வேண்டும். அதற்கு உன்னுடைய திருவருள் பெற வேண்டும் என்று இந்த பாடல்ல வேண்டுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். அம்மா, அடுத்த பாடல்மா. முருகாசனம்.
ஆனா இங்க கொஞ்சம் டவர் ப்ராப்ளமா இருக்கு, அதனால கொஞ்சம் விட்டு விட்டு வருது. இப்போ கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. சரிங்க. இங்க கொஞ்சம் மழை அதிகமா இருக்கு, அதனால கொஞ்சம் விட்டு விட்டு வருது. சரிங்க. முருகாசரணம். அடுத்த பாடல் ஓதுமுத்தமிழ். தானதத்தன தானதனதன தானதத்தன தானதனதன தானதத்தன தானதனதனதன தான. ஓது முத்தமிழ் தேராவிருதாவனை வேதனைப்படு காமாவிஹாரனை ஊனமுற்றுழல் அவசையினனை அந்தர்யாமி. ஓது முத்தமிழ் தேராவிருதாவனை வேதனைப்படு காமாவிகாரனை ஊனமுற்றுழல் ஆபாசையினனை அந்தர்யாமி. யோகமற்றொழில் ஆசாபசாசனை மோகமுற்றிய மூடாதி மூடனை ஊதிய தவம் நாடாத கேடனை அன்றில்லாதே. பாதகக் கொலை சுழ்க பாடனை நிதி சற்று மீளாயுத நாடனை பாவியர் கொலை லாமாது ரோகனை மண்ணின் மீதில். பாடுபட்டலே மாகோபலோபனை வீடுபட்டழி கோமால வீணனை பாச சிக்கிதில் வாழ்வினை ஆளுவதெந்த நாளோ. ஆதிசர்குண சீலா நமோ நம ஆடுகத்திரி சூலா நமோ நம ஆதரித்தருள் பாலா நமோ நம உந்தியாமையே. ஆனவர்கினி ஆனே நமோ நம யான முத்தமிழ் தேனே நமோ நம ஆரணர்கரி யானே நமோ நம மன்றுள்ளாடும். தோதிதித்திமி தீதா நமோ நம வேத சித்திர ரூபா நமோ நம சோபமற்றவர் சாமி நமோ நம தன்மராச. தூதனை தூகை பாதா நமோ நம நாத சர்க்குரு நாதா நமோ நம ஜோதி ஜக ஜோதி மகாதேவ தம்பிரானே. ஜோதி ஜக ஜோதி மகாதேவ தம்பிரானே. ஜோதி ஜக ஜோதி மகாதேவ தம்பிரானே. முருகாசரணம். இந்த பாடலும் பொது திருப்புகளாக நமக்கு அமைத்து சுவாமிகள் பல செய்திகளை தருகின்றார். ஏன்னா பாடலை தொடங்கும் போதே ஓது முத்தமிழ் என்று சொல்லி தொடங்குகின்றார். பாடத்தக்கது பாடல். அது இயல், இசை, நாடகம் என மூன்றும் சிறந்து பொருந்தியது இந்த தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியிலே இந்த முத்தமிழால் இறைவனை பாட வேண்டும். அப்படி பாடாமல் தன்னுடைய வாழ்நாட்களை வீணாக கழிக்கின்றார்கள். அதனாலே வேதனைப்படு துன்பங்களுக்கு ஆளாகி காம எண்ணங்கள் எல்லாம் உண்டாகி விரகம் அடைந்து பழிகொண்டு திரிகின்ற அசுத்தமான இழிவு உள்ளவனை ஊனமுற்று உடல் ஆபாச ஈனனை இந்த உலகத்திலே பல பழிகளுக்கு ஆளாகி. என்ன காரணம் தெரியுமா? முத்தமிழால் ஓத வேண்டும், இயலால் இசையினால் பாவனையினால் இறைவனை தொழ வேண்டும். அப்படி தொழாதவர்கள் எல்லாம் பழிகொண்டு திரியும் பாவிகள் என்று அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுகின்றார். அந்தரியாமி யோகமற்று உடல் ஆபாச ஆணை. அதாவது இங்க சொல்ற ஆசா பாசைகள் எதன் மேல அப்படின்னா எங்கும் வியாபித்திருக்கக்கூடியது யோக நிலை. அந்த நிட்டை கூடி இறைவனை ஒருமுகப்பட்டு உணராமல் ஆசாபாசையினால ஆசைகளினால பேய் போன்று திரியக்கூடிய நிலையை நான் உடையவனாகவும். அடுத்துதான் சொல்றார், மோகம் அதிகமாக ஏற்பட்டு காம மயக்கத்திலே விழுந்து மூடர்களுக்கு தலைமையான மூடனை முட்டாளுக்கு தலைவனாக இருந்து. ஏன்னா முட்டாளுக்கு தலைவன்
பெரிய முட்டாளா இருப்பான். அது போலத்தான் சொல்றேன். மூடனுக்கு தலைவனாக இருந்து பயன் தரக்கூடிய தவத்தை எல்லாம் தேடாமல், இங்க ஊதியந்த பயன்னு சொல்றார். திருவருள், முருகப் பெருமான் எடுத்துக்கூடிய திருவருள். அந்த தவத்தினை நாடாத கேடு உடையவன் கேடனை அன்றில். அன்றில் பறவைகள், அது பறவைகளுடைய ஒரு வகை. அன்றில் பறவை, அந்த பறவைகள் முதலாக பல உயிர்களை எல்லாம் பாவத்துக்கு ஈடான கொலை செய்கின்ற நிலையிலும், நீதி சற்றும் இல்லாத, ஒழுக்க நெறியே கொஞ்சம் கூட இல்லாதவனாக இருந்து, இசை பாடலை கேட்டு களிப்புறாதவனாகவும் இருந்து, ஏன்னா இசையை கேட்டால் மனமானது இதம் அடையும்னுவாங்க. லேசாக நம்ம மனதை உணரலாம். ஆக இசைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நம்முடைய தேவார பாடிய பெருமக்கள். ஆக இசையை கேட்டு களிப்புறாமல், பாபம் செய்கின்ற எல்லோரோடும் சேர்ந்து நான் பெரிய துரோகத்தை செய்கின்றேன், இந்த உலகிலே பாடுபட்டு மண் மீது பாடுபட்டு அலைந்து கோபமுடையவனாகவும் கெட்ட எண்ணங்கள் உடையவனாகவும் கெடுதல் பல உடையவனாகவும் நான் வீணாக அழிந்து போகின்றேன், பாசத்திலே சிக்கி நான் வாழ்கின்றேன், என்னை நீ ஆளுவது என்னாலோ, உலக மாயையிலே சிக்குண்டு வாழ்கின்றேன், இந்த வாழ்வான வாழ்வெனக்கு தகுதியில்லாத வாழ்வாக நான் கருதுகின்றேன், இதிலிருந்து நான் நீங்குவது என்னாலோ. தாய்மான சுவாமி தான் ஞாபகம் வருவார். கந்தர் அனுபூதி பெற்று அனுபூதி செப்பிய எந்தாய அருணகிரிநாதர் போல் அத்துவிதம் மேவுவது என்னாலோ, எந்நாட்கண்ணி. தாய்மான சுவாமி பாடுறார். அதுபோல இந்த என்னாலோ அப்படின்னா தாய்மான சாமி எல்லாத்துக்கும் ஞாபகம் வரணும். எந்நாட்கண்ணின்னு ஒரு பகுதி பாடியிருக்கிறார். அற்புதமான பாடல்கள். எல்லாரும் கட்டாயம் தாய்மான சாமி பாடலை படிக்கணும் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய திருவடி சேர்ந்து என்னை நீ ஆட்கொள்ளக்கூடிய நாள் என்னாலோ. ஆதினா எல்லாத்துக்கும் தலைவனான முதல்வன்னு பொருள். முதல்வனே. சர்க்குண என்றால் எல்லா குணங்களையும் நிரம்ப பெற்றவன். சீலனாக சுவாமி இருக்கின்றான். பரிசுத்தமான மூர்த்தி தான் சீலப்பொருள். சீலத்துக்கு காரணமானவன், குற்றம் இல்லாதவன், பொன்னாளாகிய 3 தலைகளை உடைய சூலாயுதத்தை உடையவனே போற்றி போற்றி. ஆதரித்து அருளும் என்னை அன்போடு பாதுகாக்கும் காவல் தெய்வமாக இருப்பவனே போற்றி போற்றி. உந்தினா கடல்னு பொருள். ஆமை தெரியும். ஆமை வடிவாக ஆனவருக்கு இனியவனாக இருப்பவனே யாரு? திருமாலுக்கு விருப்பமாக இருப்பவனே போற்றி போற்றி. ஞான முத்தமிழ் தேனே நமோ நம. ஞான பொருள் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழிலும் வல்ல தேன் போன்றவனே போற்றி போற்றி. ஆரணர்க்கு அரியானே. ஆரணன்னா வேதம். வேதம் வல்ல பிரம்மனுக்கும் எட்டாதவனாக இருக்கக்கூடிய அருமையானவனே போற்றி போற்றி. மன்றுள்ள ஆடும் அம்பலத்திலே நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய நடராஜ பெருமானோடு கூத்தாடுபவனே போற்றி போற்றி. இந்த கனகசபை மேவும் எனது குருநாதா அந்த பாடல் முருகப்பெருமானும் சிவபெருமானும் கனகசபையில அற்புத திருக்கூத்து நிகழ்த்துகின்றார்கள். வேத சித்திர ரூபா நமோ நம. வேதங்களில் எல்லாம் ஓதப்படும் அழகிய வடிவானவனை. வேத எழுத்துக்கள்லாம் சாமின்றாருங்க. இதை பத்தி எவ்வளவு உயர்ந்த கருத்து. வேதத்தின் பொருளாக இருப்பவன் முருகன் தான். நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாறுதட்டும் பெருமானேன்ற அந்த சுவாமி சொல்றார். வேதத்தினுடைய அந்த மந்திர வடிவு இருக்குல்ல, எழுத்து, அந்த எழுத்தாக இருப்பவன் முருகப்பெருமான் தான். அந்த ஓதக்கூடிய வேதங்களின் அழகிய ரூபான்னா வடிவம்னு பொருள். ரூபமாக வடிவமாக இருப்பவனே போற்றி போற்றி. துக்க நிலை இல்லாதவர்கள், அதாவது எந்த விதமான கவலை கஷ்டம் இதெல்லாம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணனா அவங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. அவர்கள் அனைவரும் துதிக்கக்கூடிய கடவுளையே போற்றி போற்றி. சாமின்னு பதிவு பண்றார். கடவுள்னு துன்பமில்லா அடியார்கள். ஏன்னா அடியார்களுக்கு துன்பம் இருக்காது. அவர்கள் இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை என்று வாழக்கூடியவர்கள் தான் அடியார் பெருமக்கள். அந்த அடியார் பெருமக்கள் யாவரும் துதிக்கக்கூடிய கடவுளே, யமதர்மராஜன் அனுப்பி வைத்த காலனை உதைத்த பாதங்களை உடையவனே. யமதர்மராஜா அவனுடைய கணங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கின்றான். அந்த கணங்களை எல்லாம் காலால உதைத்து தள்ளியவன் இந்த முருகப்பெருமான். முருகன் அடியார்கள் உயிரை கவர்வதற்கு அவர்களுடைய வினை முடியும் பொழுது இந்த உயிரை நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், சிவபூத கணங்கள் தான் எடுத்துட்டு போகும். அதனால எல்லாரும் தேவாரம் திருவாசகம் படிங்க, வீட்டுல வாங்கி வையுங்க. தேவாரம் திருவாசகம் இருக்கிற வீட்டிற்கு யமன் வரமாட்டான்.
யம கிங்கரர்கள், யம தூதர்கள், காலர் சேனைகள் வராது. அதற்கு மாறாக சிவபூத கணங்கள் தான் வரும். அதனாலதான் வீட்டுல நல்ல நூல்களை வைக்கணும், ஞான நூலை ஓதணும், ஞான நூல்களை பிறருக்கு ஓதுவிக்கணும்னு நம்ம படிச்சு படிச்சு சொல்றதுக்குரிய காரணமே இதுதான். அருணகிரிநாத சுவாமி சொல்றார், உத்தமி புதல்வன்னு முருகப்பெருமான விநாயகப் பெருமான குறிப்பிடுவார். உத்தமின்னு எதனால பார்வதிக்கு பேருனா, அவள் 32 அறங்களை செய்தார். அந்த 32 அறங்களிலே ஒரு அறம் என்ன தெரியுமா? நல்ல நூல்களை படித்தல், பிறருக்கு அதனை பயிற்றுவித்தல். ஆக தேவி அறம் வளர்த்தாள். இது அறம்னு பொருளுங்க. இந்த செயலுக்கு இப்ப படிக்கிறோம்ல, நான் உங்களுக்கு படிச்சு கொடுக்குறோம்ல, நான் அம்மாவும், இந்த செயலுக்கு என்ன தெரியுமா பேரு? அறம்னு பேரு. நாங்க அறம் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் அவளுக்கு தர்ம சம்பர்த்தினி, அறம் வளர்த்த நாயகின்னு பேரு. அந்த 32 அறங்களிலே ஒரு அறம் ஞான நூல்தனை ஓதல், ஞான நூல்தனை பிறருக்கு ஓதுவித்தல். இந்த செயலை செய்யணும். இந்த செயல் செய்தவர்களுடைய இல்லங்களிலே எவனோ யம தூதரோ யம கிங்கரரோ எவனும் வரமாட்டான். மாறாக சிவகணங்களோ சிவபூத கணங்களோ ஜீவன் முக்தர்களாக இருக்கக்கூடிய அடியார் பெருமாக்கள் ஜீவாத்மா வந்து அந்த உயிரை சிவபெருமானுடைய கைலாயத்திற்கு அழைத்து செல்லும். ஆக காலனை காலால் உதைத்த பெருமானுடைய திருக்குமரனான முருகப்பெருமானே போற்றி போற்றி, நாதனே சர்க்குருவே என் நாதா என் தலைவா போற்றி போற்றி, ஒளியின் பேரொளியே, ஒளி என்பது பிரகாசமானது, அந்த ஒளியின் ஒளியாக இருக்கக்கூடியவனே போற்றி போற்றி, மகாதேவரான சிவபெருமானுக்கு தனிப்பெரும் தலைவன் என்ன. ஏன்னா சிவபெருமானுக்கு சிவபெருமான் பரம்பொருள் தலைவன். அந்த தலைவனுக்கு மேலாக வைத்து இந்த சுவாமி எண்ணப்படுகிறார்கள். இருவரும் வெவ்வேறுவர் அல்ல, ஒருவர். அவருடைய மேன்மை கருதி இந்த பாடலை நமக்கு ஆசிரியர் அருளி செய்கின்றார். சிவபெருமானுக்கு மேலான தலைவனே, தனிப்பெரும் தலைவனே, உன்னை வணங்குகின்றேன். என்னுடைய வினைகளை எல்லாம் நீக்கி என்னை நீ ஆட்கொண்டு அருளுவது என்னாலோ என்று கேட்கிறார். முருகாசரணம். அடுத்த பாடல். பிரகாசரணம். அடுத்த பாடல் வேதவித்தகா சாமி நமோ. தானதத்தன தானாதனாதன தானதத்தன தானாதனாதன தானதத்தன தானாதனாதன தந்ததான வேத விக்கிரக சாமி நமோ நம வேல்மிகுத்தம சூடா நமோ நம பீமசக்ரயுகால நமோ நம இந்துநாத வீரபத்மசிர்வாத நமோ நம நீலமிக்க குதால நமோ நம மேகமுத்தமயூரா நமோ நம வெண்டீராத போதமுத்த பேர் போதான நமோ நம பூத மட்டுமேயானாய் நமோ நம பூரண துளை வாழ்வாய் நமோ நம துங்கமேவும் பூதரதெல்லாம் வாழ்வாய் நமோ நம ஆரிரட்டினில் தோலா நமோ நம பூஷண துமமார்பா நமோ நம புண்டரீக மீதிருக்கு நாமாதோடு செய்கிதழ் மீதிருக்குமிரார் மாபுலோமசி வீரமிக்க இழ்வேர் மாத நீடினோ நின்று நாளும் வேத விதகி வீமாவிராகினி வீரமிக்கமா வீணாகரே மக மேரு உற்றுவாழ் சீரே சிவாதரே அங்கராகி ஆதிசக்தி சமாதேவி பார்வதி
ನೀಲಿದೂತಿಯ ನೀನಾಗಭೂಷಣಿ ஆயினேத்திய கோடிர மாதவி என்று தாழும் ஆரிய பேட்ச சிராலா நமோ நம கூரையட்டனில் பேரா நமோ நம ஆரணதினார் வாழ்வே நமோ நம தம்பிரானே தம்பிரானே தம்பிரானே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த பாடலும் நாதவிந்து கலாதி நமோ நம பாடலுடைய சந்தம் தான். பாடம் பண்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால அன்பர்கள் படிச்சிருங்க. ஒரே சந்தத்துல வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் கட்டாயம் எளிமையாக படிச்சிடலாம். இப்ப இந்த பாடலுக்கான பொருள் பார்க்கும் பொழுது வேத வித்தகானே தொடங்குன்றார். ஆக வேதங்களை எல்லாம் உணர்ந்த இந்த இடத்துல சாமின்னு வர்றதுக்கு என்ன பொருள் தெரியுமா? பேரறிவு உடையவன். வித்தகன்னாலுமே ஞானமானவன், தன்மை உடையவன், எல்லாவற்றையும் அறிந்தவன். ஆக வேதங்களை எல்லாம் உணர்ந்த பேரறிவு உடையவனாக இருக்கக்கூடிய சுவாமியே நமோ நம. வேலினை சிறப்பாக ஏந்தக்கூடிய மகாசூரனே நமோ நம, போற்றி போற்றி. அச்சம் தரக்கூடிய சக்கரவியூகத்தை எதிர்த்து போரிடுபவனே போற்றி போற்றி. விந்து நாத ஆவுடையாகவும் லிங்கமாகவும் சிவசக்தி ரூபமாகவும் விளங்குபவனே. முருகனை சொல்லிட்டாரா? இப்ப சிவபெருமானை பார்க்கும் பொழுது முருகப்பெருமான் நமக்கு ஞாபகம் வரணும். அந்த லிங்கம், ஆவுட, சிவசக்தி ஸ்வரூபம் எல்லாமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். வீரன், தாமரை போன்ற அழகிய திருவடிகளை உடையவனே நமோ நம. நீல நிறத்திலே மிகுந்த பூதல மலர் மாலைகளை எல்லாம் அணிந்தவனே போற்றி போற்றி. மேகம் போன்ற நிறம் கொண்டது அவனுடைய மயில். அந்த மயில் வாகனத்தில் வலம் வரக்கூடிய வள்ளலே போற்றி போற்றி. சொல்லுவதற்கு அரிய ஞான நிலையை அடைந்தவர்களுக்கு ஞான பொருளாக விளங்குபவனே போற்றி போற்றி. பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களுக்கு வேறாக இருப்பவனே போற்றி போற்றி. பரிபூரண பொருளாக வாழ்பவனே போற்றி போற்றி. பரிசுத்தமான மலைகளில் எல்லாம் வாழ்பவனே போற்றி போற்றி. 12 நீண்ட புஜங்கள், அதாவது தோள்களை உடையவனே போற்றி போற்றி. ஆபரணங்கள் பலவற்றை அணிந்த அழகிய மார்பு உடையவனே போற்றி போற்றி. வெள்ளை தாமரையின் மீது எழுந்தருளியிருக்கும் சரஸ்வதி தேவியினோடு, செந்தாமரை மீது அமர்ந்த அழகிய லட்சுமியோடு, இந்திராணியும், வீரம் மிகுந்த சப்த மாதர்களும். சப்த மாதர்கள் யாரா தெரியுமா? அபிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, நாராயணி, வராகி, இந்திராணி, காளி, இவர்கள் தான் சப்த மாதர்கள். இந்த சப்த மாதர்களும், தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய லட்சுமியும், வெண்தாமரையில் எழுந்தருளிருக்கக்கூடிய சரஸ்வதியும், மற்றும் உள்ள தெய்வங்கள் எல்லாம் நாள்தோறும் உன்னை தொழ வேதத்திற்கு ஞானியாகவும் எல்லா விதமான பற்றுக்களை அற்றவனாக இருக்கக்கூடியவனே, சிறப்புமிக்க அழகிய வீணையை கையில் ஏந்தியவளான, மகா மேரு மலையை தாங்கிய சிறப்புடையவளான, சிவபெருமானுடைய உடலிலே பாகம் கொண்டவளான, உடம்பில் பரிசுத்தமான கந்தங்களை பூசியவளான ஆதிசக்தி. அந்த ஆதிசக்தியே, சாமவேதம் போற்றும் தேவியான பராசக்தியே, நீலி என்றால் நீல நிறம் உடையவளே, புள்ளிகள் நிறைந்த நீண்ட நாகங்களை ஆபரணமாக அணிந்தவள். அவள்தான் சகல லோகத்திற்கும் மாதா, அன்னை என்றும், அவள் சடையுடைய துர்கா மாதேவி என்றெல்லாம் தொழுது வணங்குகின்ற மகாதேவி பெற்ற சீராளனே போற்றி போற்றி. இந்த முன்னர் சொன்ன சப்த மாதர்கள், இந்திராணி, அதுல உள்ள லட்சுமி, கலைமகள், இவர்கள் எல்லாம் போற்ற இந்த குமரன் யாருடைய மகன் என்ற போதுதான் சுவாமி இவ்வளவு அடிய வைக்கின்றார். வேதங்களை உணர்ந்தவள், பயங்கரி, பற்றற்றவள், சிறப்புமிக்க அழகுடைய வீணையை கையில் ஏந்தியவள், வீணா யூச பாஷி பேர் யாழை பழித்த மொழியம்மை. திருமறை காட்டுல அம்பாளுக்கு அந்த பேர். அந்த தளத்துல சரஸ்வதி கையில யாழ் இருக்காது. ஆனா சரஸ்வதியை விட தேவி உயர்ந்தவள் இல்லையா? பூத்தவளே, முன்பு புவனம் 14 காத்தவளே, படைத்தவளே, பின்பு கறந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளேன்னு அந்த ஆதி பராசக்தியினுடைய பெருமையை நமக்கு அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதிலே அருளி செய்கின்றார்.
இன்னும் ஒரு தகவல் சொல்றேன். அபிராமி அந்தாதியை விட சிறப்பான அந்தாதி அன்னை அந்தாதி. அது மதுரை மீனாட்சி அம்மன் மேல பாடினது. அதுதான் அபிராமி அந்தாதிக்கும் 200 வருடங்களுக்கு முன்னாக பாடப்பட்டுள்ள அந்தாதி. அதை வச்சுதான் அவர் அபிராமி பட்டர் பாடினார்னு இலக்கிய வரலாற்றுல அருணாச்சலம் பிள்ளை எழுதுறார். அது எந்த அளவுக்கு பொருத்தம்னு நமக்கு தெரியல. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இந்த அன்னை அந்தாதின்ற நூல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். தேவியினுடைய பராக்கிரம மகிமைகள் எல்லாம் பேசப்பட்டிருக்கும். அது குமாரசுவாமின்னு நினைக்கிறேன். குமாரசுவாமி அடிகளால் மீனாட்சி அம்மன் மேல 15ஆம் நூற்றாண்டுல அருளி செய்யப்பட்ட அந்தாதி அன்னை அந்தாதி. வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க. ஆக அந்த தேவியினுடைய பெருமையை 7:30 சொல்லும் மணிக்கு போது சாப்பிட்டுக்கோங்க. சொல்கின்றார், 7:30ல மகா இருந்து மேரு மலையை தங்கி அப்புறம் மத்தியானம் வாழக்கூடியவள், 1 மணிக்கு சாப்பாடு. சிவனுடைய உடம்பிலே பாகம் காலை இங்க கொண்டவள், 8 அவருடைய மணிக்கு டிஃபன். உடம்புகளில் அவ்வளவுதான். நடுவுல எல்லாம் எதுவுமே குடிக்கிறது நறுமணம் கிடையாது. எதுவும் பூசக்கூடிய கந்தங்களை அணிந்தவள், ஆதிசக்தி என்றும், சாமவேதம் போற்றப்படக்கூடிய பராசக்தி குறையிலே பார்வதி என்றும், நீல குறைஞ்சிருக்கா? நிறமுடையவள் என்றும், பல நாகங்களை தன்னுடைய மேனியிலே அணிந்து கொள்ளவள் என்றும், அம்பி அன்னை பொண்டாட்டி என்றும், அவருக்கு 4 பேர் சுத்தி நிக்கிறா. போர் போறதுக்கு அம்மா பக்கத்துல படுத்துட்டு இருக்க மக்களே. 60 கிலோமீட்டர் போயிட்டு வரால. துளி கூட குறையலையாவோ, அப்படியே உண்ட பக்கத்து மாதிரிதான் இருக்கா. குறைஞ்சிருக்கா. வெயிட் அன்னை என்றும், ஆதிசக்தி என்றும், தடையுடைய துர்காதேவி என்றெல்லாம் துதி செய்து வணங்கக்கூடிய மகாதேவி, அந்த மகாதேவி ஆகிய பார்வதி பெற்றருடைய சீராளனாக இருக்கக்கூடிய செல்வமே போற்றி போற்றி, சூரனை வதைத்து பெரும் புகழ் பெற்றவனே போற்றி போற்றி, வேதம் ஓதுவர்களுடைய செல்வமாக விளங்குபவனே போற்றி போற்றி, தம்பிரானே அனைவருக்கும் தலைவனாக அனைவருக்கும் பெருமாளாக விளங்குபவனே போற்றி போற்றி என்று பாடுகின்றார் முருகா. இத்தனை சிறப்புமிக்க பெருமைக்குரிய சுவாமியே, உன்னுடைய திருவடியை நான் விரும்புகின்றேன். பரிபூரணானந்த பொருளாக நீ வாழ்கின்றாய். உன்னுடைய திருவருள் என் மீது கருணை கூர்ந்து சுவாமியினுடைய மேன்மைகளை எல்லாம் எடுத்துரைத்து இந்த பாடலை சொல்றார். சப்த மாதாக்கள் என்பவர்கள் அபிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, நாராயணி, வராகி, இந்திராணி, காளி இவர்களை எல்லாம் சப்த மாதர்கள் என்று சொல்லுவார்கள். முருகாசரணம். அடுத்த பாடல். மற்றவங்க கொஞ்சம் இடையூறு பண்ணாதீங்க, தயவு செய்து மீட் பண்ணிருங்க. முருகாசரணம். அடுத்த பாடல் ஆவி காப்பது. தான தாத்தன தாத்தன தான தாத்தன தாத்தன தான தாத்தன தாத்தன தன தான ஆவி காப்பது மேற்பத மாதலார் புருடார்தமே தாமேனா பிரமநாதம உணராதே. ஆவி காப்பது மேற்பத மாதலார் புருடார்த்தமி தாமேனா பரமாதம துணராதே. ஆனை மேற்பரி மேற்பல சேனை போற்றிட வீட்டோட நேக நாட்டோடு காட்டோடு தடுமாறி. ஆனை மேற்பரி மேற்பல சேனை போற்றிட வீட்டோட நேக நாட்டோடு காட்டோடு தடுமாறி. பூவை மார்குருகா புதிதான கூத்தொடு பாட்டோடு பூவி நாட்சமராட்சன கிரிதோயும். பூவை மார்குருகா புதிதான கூத்தொடு பாட்டோடு பூவி நாற்றமராதன கிரிதோயும். போக போக்கியகலாதோடு வாழ்பெறா கொடிரா பகல் போது போக்கிய நாகையை விடலாமோ. போக போக்கியகலாதோடு வாழ்பெறா கொடிரா பகல் போது போக்கிய நாகையை விடலாமோ. தேவி பார்வதி சேர்ப்பர பாதனார் குரு சாக்கர தீத தீட்சை பெரீட்சக லரவோதும்.
தேவ பார்கர நார்கவி பாடு லாக்ஷண மோக்ஷதி யாக ராதைகள் கார்த்திகை பெருவாழ்வே மேவி நார்குள் தீக்கது வாத சாக்ஷ ஷடாக்ஷர மேரு வீழ்த பராக்கிரம வடிவேலா வீர ராகதரார்பிழ வேத ராட்சகனா கெட வேலை கூப்பிட வீகிய பெருமாளே வேலை கூப்பிட வீகிய பெருமாளே வேலை கூப்பிட வீக்கிய பெருமாளே. முருகாசரன். முருகா சரணம். இந்த உயிரை காப்பதற்கு, இந்த உயிரை காத்து ஆவி காப்பதனே தொடங்குகிறார் சுவாமி. இந்த உயிரை காத்து இந்த உயிரானது உய்விக்க, அதாவது வீடு பேறு அடையறதுக்கு உண்டான தகுதிகளையும் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற தன்மைகளை எல்லாம் உணர்ந்து அதற்கு மேலாக இருக்கக்கூடிய உண்மை பொருள் என்ன என்பதை அறிந்தும் யானையின் மீதும் குதிரையின் மீதும் பல படைகள் எல்லாம் புகழ்ந்திட வீட்டிலும் பல நாட்டிலும் காட்டிலும் அலைந்து தடுமாறி மாதர்கள் மேல் மனமானது உருகி புது புது நடனங்களுடன் பாட்டுக்களும் மலரிலே நறுமணம் வீசக்கூடிய மார்பினை உடைய இளம் பெண்கள் மீது தோய்கின்ற சுகம், அந்த சுகத்தை அனுபவித்து அவர்களிடத்திலே ஊடல் செய்வது, இதுவே வாழ்க்கையினுடைய விளையாடலாக மாறிவிட்டது. இரவு பகலானதும் பொழுதெல்லாம் வீணாக போக்கி எனது உடலை நான் விட்டு கெட்டு அழிதல் நன்றாகுமோ? தேவி பார்வதி இணைந்த பரிசுத்தமான சிவபிரானுக்கும் ஒப்பற்ற ஆத்ம தத்துவங்களுக்கெல்லாம் ஏற்பட்டதான உபதேச மந்திர பொருளை மிக விளக்கமான முறையிலே முழுமையாக ஓதிய தேவனே, ஞான சூரியனே, நால்வகை கவிகளையும் திருஞான சம்பந்த மூர்த்தியாக அவதரித்து பாடி அருளிய அழகனே, மேலான முத்தியை அளிக்கக்கூடிய தியாகமூர்த்தியே, சுவாமியை தியாகமூர்த்தின்னு சொல்றார். தியாகமூர்த்தியே, இரவிலே சுடர்விடும் நட்சத்திரங்களாகிய கார்த்திகை பெண்கள் பெற்ற பெரும் செல்வமே, விரும்பி உன்னை அடைந்தவருக்கு அருளை அள்ளி வழங்கும் பன்னிரு கண்களை உடையவனே, சரவண பவ என்ற 6 எழுத்துக்கு உரிய மூர்த்தியே, பிரபஞ்ச மலையை வீழ்த்திய பராக்கிரமசாலியே, ஊரிய வடிவேலாயுதத்தை கையில் கொண்டவனே, வீரனே, அசுரர்களெல்லாம் அலரும் கூச்சல் கேட்டு வேத தலைவனான பிரம்மன் பிரணவத்துக்கு பொருள் கூற முடியாமல் நாவடைக்கு போகச் செய்தவனே, கடல் ஓலமிட்டு கலங்க உன்னுடைய வெற்றி வேலாயுதத்தை கொண்டு செலுத்திய பெருமாளையே என்று பாடுகின்றார். அதுல 4 வகை கவியாக ஞானசம்பந்த மூர்த்தியாக அவதரித்து பாடிய லட்சணம் பொருந்திய அழகனே என்று குறிப்பிடும் போது தமிழிலே கவிகளை 4ஆக சொல்லுவார்கள். ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி. ஆசுன்னா எதுகை மோனையோடு அமைத்து பாடுவது ஆசுகவி. மதுரகவின்னா இனிமையான பாடல்கள் நிறைந்து இருப்பது மதுரகவி. ஒரு பாடல் சொல்லவா மதுரகவிக்கு எடுத்துக்காட்டா? மதுரகவி கேட்டவுடனே இன்பம் தரக்கூடியதாக இருக்கும். இப்ப ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியரை பார்த்த ஒரு மாணவன் ஆசிரியரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அந்த காலத்துல கடிதம் போடுற முறை இருந்தது. கடிதம் எழுதணும் தெரியுமா? சூர் வந்து வணங்கும் மேன்மை, சூர்னா சூரன், சூரன் வந்து வணங்கும் மேன்மை சுப்பிரமணிய தேவே, சுப்பிரமணிய தேவனே, நேர் வந்து நின்னை கண்டு நேர வந்து உன்னைய பார்த்து நேத்து ராத்திரியே மீண்டேன், ஊர் வந்து சேர்ந்தேன், வீட்டுக்கு வந்துட்டேன், எந்தன் உளம் வந்து சேரக்கானேன், யார் சொல்லினும் கேளேன் அதனை இங்கு அனுப்புவாயே. சூரன் வந்து வணங்கும் மேன்மை உடையவனே, சுப்பிரமணிய தேவே, நேர வந்து உன்னைய பார்த்துட்டு நேத்து ராத்திரியே வீட்டுக்கு வந்துட்டேன், ஊர் வந்து சேர்ந்தேன், என் மனசு வந்து சேரக்கானேன், எந்தன் உள்ளம் வந்து சேரக்கானேன். எல்லாரும் சொல்றாங்க, ஏய் நீ எல்லாம் நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் ஆயிடுச்சா, உடம்புல எதுவும் குறையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஊர் வந்து சேர்ந்தேன், எந்தன் உளம் வந்து சேரக்கானேன். எல்லாரும் சொல்றாங்க, யார் சொல்லிடும் கேளேன்,
எல்லாரும் சொல்றாங்க, நீ நல்லா தானே இருக்கியா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், யார் சொல்லிலும் கேளேன், அது அங்கதான் இருக்கு, எங்க சுப்பிரமணிய தேவன்கிட்ட தான் இருக்கு. யார் சொல்லிலும் கேளேன், அதனை இங்கு அனுப்புவாயேன்னு பாடினார். பாட்டு பாடினது யார் தெரியுமா? தமிழ் முதல் நாவலாசிரியர் யார் சொல்லுங்க? சொல்றவங்களுக்கு மாலோன் மருகன் மாலை ஒரு புத்தகம் நாளை அனுப்பப்படும். தமிழ் முதல் நாவலாசிரியர். விடை சொல்றவங்களுக்கு மாலோன் மருகன் புத்தகம் வழங்கப்படும். தமிழ் முதல் நாவலாசிரியர் இந்த பாட்டை பாடினார். தெரிஞ்சுக்கிறாம இருக்கிறதுலாம் நான் ஒன்றும் சொல்லக்கூடாது. சரி, நூல் பேரு சொல். ஊவே சாமிநாத ஐயரா? பிரதாப முதலியார் சரித்திரம். பிரதாப முதலியார் சரித்திரம் யாருங்க? விஜய் ஆண்டனியோட கொள்ளு தாத்தா. ஆமா. ஐயா வேதநாயகம் பிள்ளை ஐயா அவர்களா? மாயவரம் வேதநாயகம் பிள்ளை பாடின பாட்டு. அவருக்கு குருநாதர் யாரு தெரியுமோ? மகாகவி திரிவுட ராசப்ப கவிராயரோட பேரே. அவர் யாரு தெரியுமா? திருவாவடுதுறை ஆதீனத்து 16வது சுவாமி. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? சுப்பிரமணிய தேசிகர். அவர் மேல பாடினது இந்த கவி. சூர் வந்து வணங்கும் மேன்மை சுப்பிரமணிய தேவை. 16வது பட்டம் திருவாவடுதுறை ஆதீனம். அவர் பேரு சுப்பிரமணிய தேசிகர். அவர் இல்லைன்னா தமிழ் இல்ல. இன்னைக்கு நம்ம படிக்கிற எந்த நூலும் கிடையாது. ஊவைசாவு இல்ல, மகாவித்வான் இல்ல, ஒண்ணும் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் சுப்பிரமணிய தேசிகர் தான். அவர் தான் ஊவேசாவுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அதற்கப்புறம் தான் ஊவேசா இத்தனை நூலையும் பதிச்சார். அதுக்கு காரணமானவர் இங்க சுப்பிரமணிய தேசிகர். அவரை பார்த்துட்டு ஒரு மாயவரம் வேதநாயகம் பிள்ளை ஊருக்கு போய் இந்த பாடலை எழுதி அனுப்புறார். கேளுங்க. சூர் வந்து வணங்கும் மேன்மை சுப்பிரமணிய தேவை, நேர் வந்து நின்னை கண்டு நேத்து ராத்திரியே மீண்டேன், ஊர் வந்து சேர்ந்தேன், எந்த உளம் வந்து சேரக்கானேன், யார் சொல்லினும் கேளேன், அதனை இங்கு அனுப்புவாய். இதுதாங்க இனிமையான பாடல். செஞ்சொற் கவி இன்பம்னு வாங்க. இதுதான் இனிமை வாய்ந்த பாடல். மதுரகவின்னு பேர். மதுரகவி தொட்டிக்கலை முனிவர்னு ஒருத்தர் திருவாவூர்ல இருந்தார். சித்திரகவி என்பது கற்பனை வளம் மிக்க பாடுவது சித்திரகவி. வித்தார கவிகள் என்பது வர்ணனை மிக்க பாடுவது. இப்படி தமிழ்ல ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தார கவி, இப்படி 4 வகை கவியையும் ஞானசம்பந்தராக வந்து முருகவேல் பாடினான் என்று அருணகிரிநாதர் இந்த பாட்டுல சொல்றார். முருகாசரணம் அடுத்த பாடல். அந்த மாயவர வேதநாயகம் பிள்ளை பேரை சொன்னவங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்க அட்ரஸ் அனுப்பி புத்தகம் வாங்கி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க. முருகாசரணம். இந்த பாடல் ஏகமாய் பலர். தான தாத்தன தாத்தன தான தாத்தன தாத்தன தான தாத்தன தாத்தன தன தான ஏகமாய் பலவாய் சிவ போகமாய் தெளிவாய் சிவ மீதேனா குருவாதையை உணராதே ஏழு பார்ப்புவியாகிரன் யானேரா பரிதீர்கரி ஏறு மா பெருமாபுடன் அரசாயே ஏழு பார்க்குவியாகிரன் யானேரா பரிதீர்கரி ஏறு மா பெருமாபுடன் அரசாகி தோகை மார்கொரு காற்றுளி யாத வேட்கையினார் கெடு சோர்வினார் பொடிடாகையை இழவா முன் சோதி காட்டவராச்சுத நாதனார்கள் போற்றிய தூரித பரமாதம தருள்வாயே நாகமேற்றுயில் வார்க்கைய நான பேக்கரியார் கொரு ஞான வார்த்தையினார் குரு பரநாய நாத நாட்டமுராபன காலும் கையினார் புகழ் நாவலோர் கருணார் புத அருள் வாழ்வே
தேக மேற்கொளரா புடை தோகை மேற்கொடு வேற்கொடு வீரமா குலையா குல வரை சாய மேலை நாட்டவர் பூக்கொடு வேல போற்றினாதுழ வேலை கூப்பிட வீக்கிய பெருமாளே வேலை கூப்பிட வீக்கிய பெருமாளே வேலை கூப்பிட வீக்கிய பெருமாளே. முருகாசரணம் இந்த பாடலை சாமி தொடங்கும் பொழுதே ஏகமாய் பலவாயின்னு தொடங்குறார். ஒன்றாக, ஒரு பொருளாக, பல பொருளாக, சிவ அனுபூதி பெற்று சிவபோகமா தெளிவு பொருளாக இருந்து மங்கள பொருளாக. சிவம்னா மங்களம்னு பொருளுங்க. சிவன்னா மங்களம்னு பொருள். சைவம்னா மங்கள வடிவான சிவ சம்பந்தம் உடையதுன்னு பொருள். சிவ சம்பந்தம் உடையது. ஏன்னா நன்மையே உடையவன் சிவபெருமான், மங்களகரமானவன் சிவபெருமான். சிவம்ன்ற பெயர் மங்களத்தை குறிக்கும், நன்மை செய்யக்கூடியவன். அதுக்கு தமிழ்ல பெருமக்கள் சொல்றாங்க. ஞானசம்பந்த சுவாமி பாடுறார், நன்று உடையான். சிவபெருமான் யாரு? நன்று உடையான். சரி சார், அவர் எப்படி கேரக்டர் எப்படி சார் அப்படின்னா, தீயது இல்லான். சிவபெருமானுடைய குணம் என்ன? தீயது அவன்கிட்ட இல்ல. நன்றுடையான், தீயது இல்லான், நரைவெள்ளேறு ஒன்றுடையான், சென்றடையா திருவுடையான், சிரா பள்ளி குன்றுடையான், கூரை என் உள்ளம் குளிருமேன்னார். சிவபெருமான் பேர் சொன்னா மனசு குளிரணுமா. அதனாலதான் சொன்னார் திருச்சிராப்பள்ளியில அவருக்கு சாமி பேர் என்ன தெரியுமா? தாயுமான சாமி. செட்டி பெண்ணுக்கு சுவாமியே தாயாக வந்து பிரசவம் பார்த்தார். மாத்ரு பூதேஸ்வரர் மட்டுவார் குலலாம்பிகைன்னு அந்த தலத்துல இறைவன் இறைவைக்கு பேரு. இறைவன் சிவபெருமான் மங்களகரமானவன், நன்மையே செய்யக்கூடியவன். எவ்வளவு கேவலமானவனா இருந்தாலும் உனக்கு சாமி அருள் பண்ணுவார். இருக்கட்டும், நம்ம குழந்தை தானேன்னு எண்ணக்கூடிய உயர்ந்த தெய்வம். கலியுகத்துல அனைத்து அடியார்களுடைய அல்லல்களை எல்லாம் களையக்கூடிய பெருமான், அடியார் இடைஞ்சலை களையக்கூடிய பெருமான், அடியாருக்கு நல்ல பெருமான் சிவபெருமான். அதனாலதான் சொன்னார், சாமிகிட்ட கெட்டது கொஞ்சம் கூட இல்ல சார். அவர் தங்கமான சார், சொக்க தங்கம்னு சாமியை சொல்லலாம். ஆக தீயது இல்லான் சிவபெருமான். அவன் அடியார்களுக்கு மட்டும்தான் அன்பனாக இருப்பான். மற்ற யாரும் அவனை சென்று அடைய முடியாது. அதனாலதான் சொன்னார், சென்று அடையாத திருவுடையானை. சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளியில உள்ள திருச்சிராப்பள்ளி மலையில் இருக்கக்கூடிய சாமியை, சென்றடையான திருவுடையானை, சிராப்பள்ளி குன்று உடையானை, கூரை என்னுள்ளம் குளிருமே. தாய்மான சுவாமி பேரை சொல்லுங்க, மனசு குளிரும், மனமும் குளிரும். மனசு மனம், இந்த மனதுல இருக்கக்கூடிய இந்த சித்தம் தெளிவான பிறகுதான் சாமியை நம்ம எளிதில வழிபடலாம். சித்தம் தெளிய வேண்டும். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூர்ன்னு சாமி பாடுவார். சித்தமானது தெளியணும், மனமானது செம்மை பெற வேண்டும். அதற்கு சிவபெருமானுடைய மந்திரத்தை, அவனுடைய அஞ்செழுத்தை, முருகப்பெருமானுடைய சடாச்சர மந்திரத்தை எல்லாம் சொல்லுங்க. அப்படி சிவ அனுபூதி பெற்று தெளிவான பொருளை உணர்ந்து மங்கள பொருளாக இந்த சுவாமி இருக்கின்றானே, இந்த குரு உபதேசத்தை நான் உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும். சாமி நடக்காமல்னு சொல்றார். நடக்காமல் இந்த 7 உலகங்களுக்கும் புலி என்றும், குதிரை என்றும், யானை என்றும், தேர் என்றும், இவற்றில் மீதெல்லாம் செருக்குடன் அரசாட்சி வகித்து ராஜாவாக இருந்து மாதர்களிடத்திலிருந்து கன நேரம் கூட நீங்காம அவர்களுடைய இன்பமாக இருந்து அழிவினை தரக்கூடிய தளர்ச்சியினாலே, தீய வழியினாலே இந்த உடலை இழப்பதற்கு முன்பாக ஒளிவளர் உண்மையினை அடியேன் கண்டு உணர வேண்டும். அதற்கு ஞானசம்பந்தராக வந்து சிவசாரூபம் வேண்டி வரம் கடந்த திருமாலுக்கு அருள் பாலித்ததுமான எட்டாத பொருளை எனக்கு உபதேசித்து அருள்வாயே. சூப்பரான தகவல் சொல்றாரு அருணகிரிநாத சுவாமி இந்த பாட்டுல. அதுல திருமால் சிவகதி அடையணும்னு தவம் பண்ணிருக்கிறான், நீண்ட காலம் தவம் பண்ணிருக்கிறான். ஞானசம்பந்தர் உருவில் வந்து அங்கே லிங்கபானமாக வடிவமைத்து கொடுத்தார். தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல இருக்கு. எந்த கோயில்னு சொல்றவங்களுக்கு சுழற்கரிய திருப்புகள் விரிவுரை கிடைக்கும். திருமால் சிவசாரூபம் பெற்ற இடம் காஞ்சிபுரத்துல இருக்கு. திருமால் சிவசாரூபம் பெற்ற இடம் சொல்ல முடியுமா? காஞ்சிபுரத்துல இருக்கு. பாடல் பெற்ற தலம்
ஐயா திருமால் பூருங்க ஐயா. ஐயா திருமால் கிடையாது. திருமால்பூர். திருமால்பூர் வந்து திருமால் சக்கரம் பெற்ற இடம். திருவேலி மலையில பூஜை பண்ணி திருமாற்பேருல சக்கரம் பெறுவார். அந்த ஊர் கிடையாது, காஞ்சிபுரத்துல இருக்கு. கிட்ட நெருங்கிட்டீங்க. பாடல் பெற்ற தலம் 4-5 தலம் தானே உள்ள இருக்கு. ஐயா அநேகதங்கவாதமா? கிடையாது. திருமேற்றலி? சிறப்புயா. கட்சி திருமேற்றலி. அங்கதான் நீங்க போனீங்கன்னா தெரியும். ஞானசம்பந்தர் சிலை இருக்கும், கீழே மேல திருமால் சிலை இருக்கும், அதுக்கு கீழே திருமால் சிவலிங்கமாக இருப்பார். திருக்கட்சி மேற்றலி அற்புதமான தலம். தரிசனம் பண்ணோம். அந்த தலத்தை இங்க சொல்றாரு. அங்க ஞானசம்பந்தராக முருகப்பெருமான் வந்து வேண்டி வரம் இருந்த திருமாலுக்கு சிவசாரூபம் அளித்த மூர்த்தியே, அருளே போற்றி அப்படின்னு சொல்லி யாவருக்கும் எட்டாத மேலான பொருளாக இருக்கக்கூடியவனே, அந்த தன்மையை எனக்கு உபதேசித்து அருள். பாம்பு படுக்கையிலே ஆதிசேடன் மேல் துயில் கொள்ளும் அயனும் திருமாலும் இவர்கள் யாவரும் அறியாதவனான தலைவன் நாதன் சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு ஒரு உபதேசம் செய்த காரணத்தினால் குருபரனாய நாதா, குருபரனாக விளங்கி நின்ற நாதனே, தமது கருத்தை வைத்து பல பொழுது ஆசை கொண்டவராக இருந்து உன்னுடைய திருப்புகளை சொல்லி போற்றக்கூடிய புலவர்களுக்கு திருவருள் பாலித்து திருவடியை அருள்கின்ற செல்வமே, வேகத்தை மேற்கொண்ட பாம்பை தன்னுடைய வாயிலே வைத்து கடிக்கும் மயில் மேலே ஏறிய வேலாயுதனே. ஏன்னா முருகப்பெருமானுடைய மயில் வாகனம் பாம்பை குத்துனது போல இருக்கும். இத ஒரு திருச்செங்கோட்டுல இந்த நிகழ்வு நடந்தது. அங்க திருச்செங்கோட்டு மலைக்கு பேரு சர்ப்பசைலம், நாகாசலம்னு பேரு. அங்க பிரதிவாதி பயங்கரன் என்பவன் திருநெல்வேலி பகுதியிலிருந்து அங்க போறான் அந்த பகுதிக்கு. அப்ப அந்த ஊர் அடியார்கள் எல்லாம் அவரை வரவேற்கின்றாங்க. ஏன்னா அவர் பெரிய புலவர், பண்டிதன், பாண்டித்துவம் மிக்கவன். தொண்டமண்டல சதகம் சொல்லுது, கொங்கு மண்டல சதகம் இந்த கருத்தை சொல்லுது, இந்த பாட்டாளோட விளக்கத்தை. அவன் போறான், ஊருக்கு போய் கேட்கிறான், இந்த ஊர் பேர் என்னங்க? இது பேரு நாகமலை. அந்த காலத்துல பேரு நாகமலை. திருச்செங்குன்று, திருச்செங்கோடுன்னு இப்ப அண்மையில பேரு. நாகமலை, சர்ப்பசைலம், நாகாசலம்னு வரும். அவன் நக்கலா கேட்கிறான், நாகமலை சர்ப்பசைலம்ன்றீங்க, ஏன் இது படம் எடுத்து ஆடல அப்படின்னு அவன் நக்கலா கேட்க, அதுக்கு அந்த ஊர்ல முருகப்பெருமானே மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக வந்து பதில் சொல்றார். அந்த அடியார்கள் கூட்டத்துல சிறுவனாக இருந்து, நம் குமரன் மயில் வாகனம் கொத்துமென்று கொங்கு மண்டல சதகத்துல இந்த பாட்டு இருக்கு. ஏன்னா மேல இருக்கிறவ யாரு? செங்கோடன். செங்கோடனை காண 4000 கண் படைத்திறன் பிரம்மன். அந்த ஒண்ணு அருணகிரிநாதர் சொல்றார். செங்கோடனுடைய பெருமை அவ்வளவு பெருமை. கந்தர் அனுபூதி அலங்காரத்திலே பாடல் பெற்ற ஒரே தலத்து முருகன் செங்கோட்டு வேலவன். அந்த செங்கோட்டு வேலவனுடைய மயில் வாகனம் பாம்பை கொத்தும். அந்த காரணத்தினாலதான் இங்க இந்த நாகமலை படம் எடுத்து ஆடலைன்னு அவரு கருத்து சொல்லுவார். அதை பார்த்து அவன் பயந்து ஓடி வந்துருவான். அத்தகைய பெருமைக்குரிய மயில் வாகனத்தில் ஏறி வேலாயுதத்தை எங்க மாமரமாக நின்ற சூரன் கிளிய செலுத்தியவனும், கிரவுஞ்ச மலை சாய்ந்து அழியும்படி செய்தவனும், விண்ணுலகத்தோர் எல்லாம் பூமாறி பொழிகின்ற வேலாயுத மூர்த்தியாக இருக்கக்கூடியவனே என்று கூறி அவனை கரம் கூப்பி வழிபட கடலானது ஓலமிடுகின்றது. ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் என்று. ஏன்னா முருகனுடைய உக்கிரத்தன்மை, அந்த முருகவேலினுடைய உக்கிரத்தன்மை தாங்காமல் கடலானது ஓலமிட வேலை செலுத்திய பெருமாளாக இருக்கின்றானே என்று போற்றுகின்றார். இந்த காஞ்சிபுரத்துல திருக்கட்சி மேற்றலி என்ற பகுதியில தான் திருமால் சிவசாரூபம் பெற வேண்டி பல காலம் தவம் பண்றார். அத ஞானசம்பந்த பெருமான் முருகப்பெருமான் ரூபத்துல வந்து அங்கே முகுந்தனாக இருக்கக்கூடிய திருமாலை சிவலிங்கமாக மாற்றினார் என்று நம்முடைய திருவாவடுதுறை குலதெய்வம் காஞ்சி புராணம் அருளி செய்த சிவஞான சுவாமி காஞ்சி புராணத்திலே இதனை குறிப்பிடுகின்றார். அண்மையிலே நம்ம நிறுவனம் காஞ்சிபுரத்திலே காஞ்சி புராண நூல் வெளியிட்டோம். இதை விட சிறப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு அம்மா பாடல் பாடினாங்கல்ல, இவங்க ஏகாம்பரநாதர் கோயில் தரிசனம் பண்றாங்க. இப்ப அம்மா கோயில்ல இருக்கிறாங்க. அதனால ரொம்ப பொருத்தமான நிகழ்வு. இன்னைக்கு வந்த செய்தியில காஞ்சிபுரத்தினை பத்தின செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா.
முருகாசரணம். மங்கள வாழ்த்து யாராவது ஆறிரு தடந்தோள் வாழ்க பாட்டு பாடுங்க. பாடலாம் ஐயா. ஐயா சிவமணி ஐயா பாடுங்க. ஆறிருதடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. முருகாசரணம் முருகாசரணம் முருகாசரணம்.